பார்த்தா ஒரு கடையில பருத்தி பால் இல்லையம்மா. ஏன் மாப்ள இதுக்கிட்ட நம்ம ஊர் பக்கத்து வந்துருங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறியப்பா. அதெல்லாம் இங்க எங்கனா கிடைக்க போகுது, அதெல்லாம் நம்ம ஊர்ல தான். மச்சான் காலங்காலத்துல பருத்தி கொட்டா புண்ணாக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க. பருத்தி கொட்டை புண்ணாக்கா? ஏமா மாப்பிளைக்கு பருத்தி பால்னா என்னன்னு தெரியாதா? அவருக்கு என்னதான் தெரிஞ்சிருக்கு. இந்தாங்க நீங்க டீயை குடிங்க. இந்தாங்க நீங்களும் குடிங்க. இல்லம்மா டீ குடிக்கிறது ரைட்டு தாம்மா. இந்த ஆள் நம்ம ஊர்ல காலையில 3 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல விடிய காலையில போட்டுருவாங்க பருத்தி பால், இல்லாட்டி வீட்டுக்கே கொண்டு வந்து பருத்தி பால் விற்பாங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது குடிப்போம். இப்போயும் நம்ம சின்ன பிள்ளைகளுக்குலாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பருத்தி பாலை நம்ம குடிக்கும் போது, அதிகாலையிலேயே குடிக்கும் போது மலச்சிக்கலுக்கான எல்லா பிரச்சனையும் போயிருது, உடம்புக்கு வலு கொடுக்குது, காலையிலேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்ட மாதிரி இருக்கு. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பீரியட்ஸ் டயத்துலலாம் ஒரு சக்தி இழக்கும் போது ஒரு வலுவான சக்தி கொடுக்கறது பருத்தி பால் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல இருக்கிற விஷயமும் அந்த மாதிரி இருக்குல்லம்மா, அதனாலதான் கேட்டேன். மச்சான் பாதாம் பால் கேள்விப்பட்டிருக்கேன், தேங்காய் பால் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன பருத்தி பால்? அண்ணே அந்த மேட்டர் என்னன்னு சொல்லுங்கண்ணே. ஐயா பருத்தி பாலுங்கிறது பருத்தி கொட்டையை நம்ம முத நாளே வாங்கிட வேண்டியது. பருத்தி கொட்டையை நல்லா ஊற வச்சு அதுல மேல கழிவு மாதிரி வந்துடும், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த பருத்தி கொட்டையை நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு 4-5 ரூபா அரைச்சு பால் எடுத்துக்கிற வேண்டியது. அதுக்கப்புறம் இங்கிட்டு ஒரு பக்கம் நான் சொல்ற பொருள்களை பூரா கேளுங்க. மிளகு, சுக்கு, திப்பிலி, சித்தரத்தை, ஏலக்காய், இந்த மாதிரி உடம்புக்கு ரொம்ப நன்மை இருக்கக்கூடிய பொருள்னே சேர்க்கிறோம். அந்த பொருளையெல்லாம் சேர்த்து ஒரு பொடி எடுத்துக்கிற வேண்டியது. அதுக்கடுத்து நம்ம பனை வெல்லம் இல்ல கருப்பட்டி, இதுல வந்து பாகு நம்ம எடுத்துக்கிற வேண்டியது. இப்ப நம்ம எடுத்து வச்ச இந்த கொட்டை, பருத்தி கொட்டையில இருந்த பால் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கோமா ஒரு அரவை, அதோட சேர்த்து பச்சரிசி நல்லா ஊற வச்சு அதுல இருந்து ஒரு பால் எடுத்து அதையும் இதையும் சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பனை வெல்லம் கொட்டி வச்சோமா அதுல இருக்கக்கூடிய பாகையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து விட்டு கிண்டி கடைசியில தேங்காய் பூ அது மேல அப்படியே தூவி